அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்திய திருநாட்டிலே பல்வேறு சமயங்களும் இங்கிருந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலையிலே பல காலங்களாக சமய நம்பிக்கைகள் மிகவும் வேரூன்றி ஆழப்பரப்பி இருக்கக்கூடிய நிலையிலே அவ்வக்காலங்களிலே அப்பப்போது ஏற்படும் மாற்றங்களுக்கு தகுதியாய் புதிதாகவும் சில சமய கோட்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த விதத்தில் வைதீக தர்மம் என்றழைக்கப்படும் வேதகால சமயமானது காலம் கூறப்பட முடியாத நிலையிலே பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே நிலை பெற்று அதுவும் கிளை பரப்பி வெவ்வேறு தரிசனங்களாக மீமாம்சகர்கள், யோக நெறியிலே நின்றவர்கள், இன்னும் அநேக தரிசனத்தை சேர்ந்தவர்களெல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் அளவிலே அதற்கு பொருள் கொண்டு முக்திக்கான வழி இன்னது என்று அதை வரையறை செய்து பரப்பியும் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வைதீக தர்ம நெறியை மாற்றி அதிலிருந்து மாறுபட்டதாய் வேறுபட்ட கண்ணோட்டத்திலே 5-6ஆம் நூற்றாண்டு, அதாவது பொதுயுகத்திற்கு முன்பு 5-6 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கௌதம புத்தன் என்ற பெயரிலே புத்தவாதம் செய்ய, புத்தவாதம் என்பது அதற்கும் முன்பாகவே இருந்த சூன்யவாதம்தான். அந்த சூன்யவாதத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி அவைதீகமாக வேதத்தை எதிர்த்து ஒரு சமயமாக புத்த மதத்தை பரப்பினான். அப்படி பரப்பப்பட்ட மதம் சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே அமைதி மதமாக பார்க்கப்பட்டதாலே மக்களினுடைய வரவேற்பை ஓரளவிலே பெற்றிருந்தது. சிறுக சிறுக புத்த மதத்திலே பிட்சுக்களுக்கான ஒரு நிலை உயர்ந்த நிலையாக பார்க்கப்பட்டதாலே பெருவாரியான மக்கள் பிட்சுக்களுக்கு தர்மங்கள் நிறைய கிடைப்பதையும் அவர்களுக்கு உறைய இடம், உண்ண உணவெல்லாம் கிடைப்பதை பார்த்து பிட்சு நிலையை அவர்களும் வேண்டி பெற்றுக்கொண்டார்கள். மக்களிலே பலரும் பிட்சுக்களாக மாறுவதாலே இந்த சமயத்தை நாம் புறந்தால்தான் நம்முடைய அரசியல் சார்ந்த வளர்ச்சியும் நடைபெறும் என்ற எண்ணத்திலே அசோகனுடைய சாம்ராஜ்யத்திலே நிறைய பேர்கள் பிட்சுக்களாக இருப்பதை பார்த்து பிட்சுக்களுக்கு தான தர்மங்களை செய்வதை அசோகனும் தனக்கான மரபாக கொண்டான். பல்வேறு காரணங்களாலே புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டு புத்த சமயத்தை அவனும் அடைந்தான். அவனுடைய மனைவி, முதல் மனைவி தேவி என்று பெயருடைய அரசி. அவள் மூலமாக இவனுக்கு 2 குழந்தைகள். முதலில் பிறந்த ஆண் குழந்தைக்கு மஹிந்தன் என்று பெயரிட்டான். இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை, 282ஆம் ஆண்டு பிறந்த பெண் குழந்தை, அவளுக்கு சங்கமித்ரா என்று பெயர். இந்த சங்கமித்ரா என்ற பெண்தான் புத்த பிட்சிணியாக வளர்ந்து புத்த சமயத்தை, தேரவாத புத்த சமயத்தை நன்கு கற்றுத் தேர்ந்து தான் இலங்கை நாட்டுக்கு பிரயாணம் செய்து போய் அங்கே பல நூறு பெண்களை புத்த பிட்சுணிகளாக மாற்றிய அந்த செயலுக்கு காரணகர்த்தையாக இருந்தவள். இந்த சங்கமித்ரா என்ற வரலாற்று சிறப்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கதாபாத்திரத்தை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மாமன்னர் அசோகர் அவருடைய ஆட்சி காலத்திலே நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதையும், மக்களினுடைய நலன் கருதி அவர் தன்னுடைய ஆட்சியை விஸ்தீரணப்படுத்தி கொண்டே போய் பெரும் வீதிகள், ராஜபாட்டைகள் முதலியவற்றை ஏற்படுத்தியதையும், யாத்திரை செல்பவர்களுக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். தொலைத்தொடர்பு, யாத்திரை செய்து பயணம் செய்து ஒவ்வொரு நாட்டையும் கடந்து போய் வெவ்வேறு நகரங்களிலே வாழ்ந்து அங்கிருக்கக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதை மக்கள் விரும்பத் தொடங்கியிருந்த காலம். அப்படி பெருநகரங்களாக உஜ்ஜைன், பாட்டலிபுத்திரம், வாரணாசி, மதுரா நகரம் இவைகளெல்லாம் வளர்ந்திருந்த காலம். அங்கெல்லாம் பெருநகரங்களுக்கே உரித்தான சிறப்புகளோடு மக்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளுக்கு சென்று அங்கே கலைகளை, கல்வி கேள்விகளை கற்றுத் தேர்வதற்கு இளைஞர்கள் குறிப்பாக ஆர்வம் காட்டிய காலம். பல வெளிநாடுகளிலிருந்து யாத்ரீகர்கள் இந்திய தேசமெங்கிலும் யாத்திரை செய்து பல புனித தலங்களையும் புண்ணிய நதிகளையும் தரிசித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசோகனுடைய ஆட்சி விஸ்தீரணமடைந்து கொண்டே போயிருந்த காலகட்டத்தில் அவன் புத்த மதத்தை தழுவியதாலே தன்னுடைய மகள், மகன், நெருக்கமான உறவில் இருந்தவர்கள், அவருடைய அமைச்சர்கள், அமைச்சருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று எல்லோரும் அரசனே மாறிவிட்டபடியால் நாமும் அந்த மதத்தை சார்ந்து விட்டால்தான் அரசியல் வாழ்க்கைக்கு அது சரியான முடிவாயிருக்கும் என்று கருதி புத்த மதத்தை சேர்ந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே புத்த சமயத்தை இன்னும் மற்றைய பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அசோகன் ஆசைப்பட்டான். வலிய போய் பலரையும் புத்த மதத்திற்கு மாற்றியதை குறித்தும் வரலாற்று தரவுகள் கிடைக்கின்றன. ஆஜீவகம் முதலிய சமயத்தை சேர்ந்தவர்கள் பல நேரங்களில் கட்டாயப்படுத்தியே புத்த மதத்திற்கு அழைத்து வரப்பட்டதை பற்றிய குறிப்புகளும் வரலாற்று ஆசிரியர்களால் பேசப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் புத்த சமயம்
தெற்கு நோக்கி வந்தவாறே அமராவதி என்றழைக்கப்படும் இன்றைய அந்த அழகான நகரத்தை அடைந்தபோது அந்த இடத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. அதன் பிறகு தெற்கு பகுதிகளிலே, குறிப்பாக இன்றைய தெலங்கானா, கேரள தேசம், கர்நாடகத்தின் பெரும் பகுதி, தமிழகம் முதலிய பகுதிகளிலே புத்த சமயம் தான் வேரூன்ற முடியாத நிலைக்கு இங்கே அரசர்கள் தாங்கள் இறை நெறியிலே, பக்தி நெறியிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் தெற்கு நோக்கி செல்ல வேண்டுமென்றால் கடல் கடந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையிலே அசோகனுடைய மகளான சங்கமித்ரா அவளே புத்த பிட்சினியாக பிட்சினி மரபை தேர்ந்தெடுத்து அதற்குரிய சடங்குகளிலே ஈடுபட்டு தான் புத்த பிட்சினியாகவே மிகவும் ஒடுங்கிய நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். இலங்கையை ஆட்சி செய்து வந்த அரச பரம்பரையிலே அந்த காலத்தில் அங்கே ஆட்சி பொறுப்பிலே இருந்தவன்தான் திசன் என்று அறியப்படும் அரசன். அங்கேயும் புத்த சமயம் அசோகன் மூலமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டு அசோகனுடைய மகன் மகிந்தனும் அவனுடைய உறவினர்கள், அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் அடங்கிய பெரும் படையாக இந்த பிட்சுக்களினுடைய படை புறப்பட்டு போய் கப்பல் வழியிலே பயணம் செய்து இலங்கை நாட்டை அடைந்து அங்கே மகிந்தனுடைய உதவியிலே, அவன் தலைமையிலே இருந்த அரச குடும்பத்தை சேர்ந்த பலரும் புத்த சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதிலே ஆண்களுக்கான சடங்குகளை மட்டும்தான் மகிந்தனால் செய்து வைக்க முடிந்தது. புத்த சமயத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே சமய நெறிகளெல்லாம் உண்டு. பிட்சுவாக வாழ்வதில் கூட இருவருக்கும் தனித்தனியே நிலைப்பாடுகள் உண்டு. அவர்களுக்குள்ளே தரம் சார்ந்ததாக அந்த புத்த நெறியிலே உயர்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள், அதற்கும் கீழே இருப்பவர்கள் என்று தரம் சார்ந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இப்படி மிகவும் கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பிற்கு புத்த சமயம் பெயர் போனது. இந்த சூழலில் பெண்களும் கூட சிலர் புத்த பிட்சினிகளாக அங்கே உபதேசம் பெற்று அந்த சமயத்தை தழுவ வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். அதிலே குறிப்பாக இந்த திசன் என்ற அரசனுடைய மனைவி அரசியே தானும் புத்த பிட்சினியாக மாற வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தாள். ஆனால் மகிந்தனோ தனக்கான நிலையில் அவன் ஆணாக இருப்பதாலே பிட்சுவாக இருக்கும் அவன் ஒரு பெண்ணுக்கு தீட்சை கொடுக்க முடியாது, பிட்சுனியாக அவளை மாற்றுவதற்கான சடங்குகளை செய்ய முடியாது என்று கூறி தவிர்த்து விட்டான். இந்த நிலையில் என்ன செய்வதென்று தெரியாது திசன் யோசித்து கொண்டிருந்த போதுதான் மகிந்தன் முன் வந்து ஒரு யோஜனையை தெரிவித்தான். அதன்படி, என் தந்தை மாமன்னர் அசோகருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்கள். அதிலே நன்கு கற்றுத் தேர்ந்தவளும் புத்த நெறிகளிலே நல்ல பிடிப்புள்ளவளுமான என் தங்கை சங்கமித்ரா அவள் பிட்சுணியாகித்தான் வாழ்ந்து வருகிறாள். அவளையும் அவளோடு சேர்ந்து இன்னும் சில பிட்சுணிகளையும் கூட்டி அவர்களை கப்பல் வழியிலே ஏற்றி இலங்கை நாட்டிற்கு வரச் செய்தால் அவர்களை கொண்டு இங்கே உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மற்றைய பெண்களுக்கும் புத்த சமயத்திலே சேர்ந்து கொள்வதற்கான மாறுவதற்கான சடங்குகளை நாம் செய்யலாம் என்று யோசனை கூறினான். இதை கேட்டு மகிழ்ந்த திசன் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்தான். தன்னுடைய அமைச்சர்களுக்குள்ளே சாதுரியமான அமைச்சர் ஒருவனை அழைத்து அவன் மூலமாக மாமன்னர் அசோகருக்கு ஒரு பெரிய கடுதாசி எழுதினான். அதிலே கொடுக்கப்பட்டிருந்த குறிப்புகளின்படி மகிந்தனுடைய உதவியாலே புத்த சமயம் இலங்கைக்கு வந்து சேர்ந்தது. அவனுடைய உதவியிலே நாங்கள் எல்லாம் புத்த சமயத்திற்கு மாறிவிட்டோம். இப்போது எங்கள் வீட்டு பெண்களும் புத்த சமயத்தை ஏற்க வேண்டும், அதிலும் குறிப்பாக பிட்சுணிகளாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுவதை தெரிவித்திருந்தவர், அதற்கு தகுதியாய் நீங்கள் உங்கள் மகள் சங்கமித்ரா புத்த பிட்சுணியாக வாழ்ந்து வருவதாலே அவளை இங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு மடலொன்றை எழுதி அதையும் தன் அமைச்சரிடம் கொடுத்தான். இதை எடுத்துக்கொண்டு கடல் வழியிலே இந்திய நாட்டிற்கு சென்று அங்கே பல நகரங்களையும் கடந்து போய் நான் அசோகரை சந்தித்து இதை கொடுத்து அவரிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஈடாக நான் வந்தவுடன் எனக்கும் நீங்கள் புத்த பிட்சுவாகும் அந்த நிலையை வழங்க வேண்டும் என்று அதற்காக வேண்டி கேட்டுக்கொண்டான். மன்னரும் மகிழ்ந்து அதற்கு ஒப்புக்கொண்டார். இங்கிருந்து பிரயாணப்பட்டு போன அமைச்சர் பாடலிபுத்திரத்தை அடைந்து அங்கிருந்து கயா சென்று நிறைவிலே அசோகரை சென்று பார்த்தார். என்ன இருந்தாலும் அரசிளங்குமரி நாம் வளர்த்த அன்பு மகள், அவள் பிட்சினியாய் போனதே நமக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இப்போது அவளை தாம் பிரிந்து அவள் நெடுந்தூர யாத்திரையாக இலங்கைக்கு செல்ல வேண்டுமா என்று மனம் நொந்து போனார். ஆனால் இந்த விஷயத்தை அறிந்த சங்கமித்ரா மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன்னுடைய தந்தையும் அரசனுமான அசோகரை மனம் தேற்றி நல்வார்த்தைகள் கூறி புத்த சமயம் நிலைபெற வேண்டுமென்றால் பல நாடுகளுக்கும் நாம் போக வேண்டும் என்று கருத்தில் கொண்டு அதன் மூலமாக இங்கே சமயம் சார்ந்து
அரசியலும் நல்ல வேரூன்றி நடக்கும் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு தன்னுடைய தோழிகளாக இன்னும் 10 பிட்சுணிகளையும் அழைத்து கொண்டு உதவிக்கு பலதரப்பட்ட மக்களையும் சேர்த்து கொண்டு உணவு தயார் செய்யக்கூடிய சமையற்காரர்கள், களிமண் பண்டங்கள் செய்யக்கூடிய குயவர்கள், தையல் வேலை செய்யக்கூடியவர்கள், பலதரப்பட்ட கலைஞர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு கப்பலிலே பிரயாணமானாள். செல்வதற்கு முன்பாக கயா நகரத்திலே புத்தன் தான் ஞானமடைந்ததாக கூறும் போதி மரத்திலிருந்து ஒரு கிளையை பறித்து வரும்படியாக மகிந்தன் கூறியிருந்தான். அந்த கிளையே நம் வழிபாட்டிற்குரியதாய் இருப்பதாலே இலங்கையிலே அதை நட்டு நாம் வளர்த்து விட்டால் அந்த மரத்தை சார்ந்து இந்த சமயமும் இங்கே வேரூன்றிவிடும் என்று யோசனை தெரிவித்திருந்தான். அதன்படியே அசோகரனுடைய உதவியோடு கயா நகரம் சென்று அங்கே குறிப்பிட்ட பகுதியிலே வளர்ந்திருந்த போதிமரத்தின் ஒரு கிளையை உடைத்தெடுத்து அதை ஒரு பெட்டியிலே வைத்து மிகுந்த பாதுகாப்போடு பாடலிபுத்திரத்தை அடைந்து அங்கிருந்து இன்றைய மேற்கு வங்காளம் வரையில் சென்று கடலிலே கப்பல் பிரயாணம் மேற்கொண்டார்கள். நெடுநாட்கள் சென்ற அந்த கப்பல் பிரயாணம் நிறைவாக ஜம்போகுலா என்றழைக்கப்படும் வட இலங்கையின் துறைமுகத்திலே வந்து இறங்கியது. அரச பரம்பரை வழக்கத்தின்படி அரசன் திசனே அங்கு இருந்து மகிந்தனோடு சேர்ந்து சங்கமித்ராவையும் உடன் வந்த ஏனைய பிட்சுணிகளையும் வரவேற்றான். அவர்களுக்கு பெரிய உபசாரமெல்லாம் செய்யப்பட்டு நீண்ட நெடியதாய் ஒரு ராஜகம்பீரத்தோடு கூடிய புறப்பாடு நடத்தப்பட்டது. வழி எங்கிலும் வெள்ளை மணல் தூவி அந்த வீதிகளிலே அழைத்து வரப்பட்ட பிக்ஷுணியான சங்கமித்ராவின் தலைமையிலே அடுத்தடுத்த நாட்கள் பல்வேறு சடங்குகள் நடந்தன. பல சடங்குகளால் ஆன புத்த சமயத்திலே பிட்சுணியாக உயர வேண்டுமென்றால் அதற்கான அத்தனை சடங்குகளையும் நாம் செய்து முடிக்க வேண்டும். அந்த சடங்குகளிலே பங்கு கொண்ட அரச பரம்பரையைச் சேர்ந்த பெண்களும் ஏனைய பெண்களும் ஒரு 1000 பேர்கள் சிறுக சிறுக புத்த மதத்திற்கு மாறினார்கள். கையோடு கொண்டு சென்றிருந்த போதிமரத்தின் கிளையை அனுராதபுரத்திலே ஒரு தோட்டத்திலே நட்டு அது உயர்த்தி கட்டப்பட்ட மேடையோடும் சகலவிதமான பாதுகாப்புகளோடும் கூடியதாய் அமைத்து கொடுத்தான். நாள்பட அதிலிருந்து விழுந்த கிளைகளை கொண்டு அங்கே நிறைய போதி மரங்களையும் உற்பத்தி செய்தார்கள். அதன் அடியிலே செங்கல்லாலான ஒரு புத்தனுடைய வடிவத்தை வைத்து வழிபடுவதை மரபாக கொண்டார்கள். அரசரினுடைய வழைப்பின் பேரிலே வந்தபடியால் புத்த பிட்சுணிகளுக்கு தனித்தனியே பெரிய மாளிகைகள் கட்டி கொடுக்கப்பட்டு அதிலே அவர்கள் தங்கியிருந்து அடுத்து 79 ஆண்டுகள் தன்னுடைய ஆயுசை அங்கேயே கழித்து புத்தனுடைய நிலையை பரப்பி புத்தனுடைய நெறியை மக்களிடையே கொண்டு சேர்த்து இறையற்கை எய்தினாள் சங்கமித்ரா. இன்றைய காலகட்டத்திலே இலங்கை நாட்டில் புத்த சமயம் வேரூன்றி இருப்பதற்கு முழுமுதற் காரணமாக முக்கிய காரணமாக நாம் பார்க்க வேண்டியவள் சங்கமித்ரா என்றழைக்கப்படும் இந்த பெண் பிட்சுணிதான். வரலாற்று பக்கங்களிலே சங்கமித்ரா என்று அதிகம் அறியப்படாத புத்த பிட்சுணியான அரச பெண் இவளை பற்றிய செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.